அஸ்ஸலாமு அலைக்கும் தொழிகளே. இப்போ பீட்ரூட் சால்னா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் தனியாக அரைக்கணும். ஒன்று தாளிக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் தனியாக அரைக்கணும். அதே மாதிரி தக்காளியும் தனியாக அரைச்சிக்கணும். மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். குக்கரை வைக்கிறோம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம். நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள், ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதுவும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் அதுவும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா அரைச்சி வச்ச தக்காளி இருக்க பாருங்கள் தோழிகளே, அதையும் எடுத்து அதில் போட்டுருங்க. அதுவும் நல்லா என்ன செய்கிறோன்னா நல்லா வதக்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுவிட்ருங்க. உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா நம்ம அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் மேலே சுண்டி வரணும். அந்த டைமில் என்ன செய்கிறோன்னா உருளைக்கிழங்கும் பீட்ரூட் எடுத்து போடுங்க தோழிகளே. போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இருக்குது பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டுருங்க. இந்த டைமில் தூவி விட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வாசனையாக இருக்கும். தூவி விட்டு அந்த மசாலாலேயே கொஞ்சம் வேகட்டும், நல்லா பிடிக்கட்டும். பிடிச்சதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா அரைச்சி வச்ச தேங்காய் இருக்குது பாருங்கள் தோழிகளே, அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 விசில் நம்ம விடணும். அப்போ தான் பீட்ரூட் நல்லா வேகும், இல்லாட்டி வேகவே வேகாத தோழிகளே. அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு மூடிடுங்க. ஒரு 5 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணால் சேம் இதே பொசிஷனில் தான் இருக்கும். அப்புறம் இது இட்லி தோசை சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் தோழிகளே. இதேமாதிரி செஞ்சு கொடுங்க ஃபேமிலிக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.